வெற்றிக்கு வழிகாட்ட காலை நேரம் ஹோட்டல் ரிசப்ஷன். பவித்ரா காலை 6 மணிக்கு அவளது யூனிஃபார்மில் சாம்பல் கலந்த நீனச்சட்டை, தலைமுடி கட்டி, முகத்தில் எப்போதும் போல தன்னம்பிக்கை. அவளது மேசையில் நேரம் பாவனையாக நகர்கிறது. ஒரு சார்பு டெலிகேஷன் வருகை, ஒரு கடைசி நிமிடம் ரூம் புக்கிங், ஒரு வாடிக்கையாளர் காஃபி வேண்டுமென்று கேட்பது. பவித்ரா வாடிக்கையாளருக்கு, நீங்கள் இங்கே தங்கும் ஒவ்வொரு நொடியும் நினைவாக இருக்கணும் சார். அவளது புன்னகை வாடிக்கையாளரின் மனதை வெல்வது போல. ஹோட்டல் மேனேஜர் அறை. மேனேஜராகிய ஜெயஸ்ரீ அவளை அழைக்கிறாள். ஜெயஸ்ரீ, நீ பவித்ரா இல்ல, பவித்திரமான புரட்சிதான். ரிசப்ஷன் மட்டும் இல்ல, இந்த ஹோட்டல் முழுக்க நீ திலகம் போல இருக்கிற. அவள் பவித்ராவிடம் ஒரு புதிய சுவாரஸ்யமான வேலை கொடுக்கிறார். ரெசிடென்ட் கஸ்டமருக்கு வீடியோ எடிட்டிங் மற்றும் புரோகிராமிங் வேலை செய்ய உதவ வேண்டும். ஹோட்டல் கிச்சன். பவித்ரா ஹெல்த் உணவு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்கிறாள். அவள் கையால் சமைக்கும் விதம் பார்ப்பவர்கள் அனைவரையும் ஈர்க்கும். பாதாம் பாயசம், கோதுமை புட்டு, சத்தான உளுந்த சாம்பார். சிறந்த சமைப்பு மட்டுமில்லாமல் ஊழியர்கள் தூண்டுகிறாள். பவித்ரா, சமைப்பது அன்பு காற்ற ஒரு வழி. ஒவ்வொரு பக்குவமும் இதயம் மாதிரி இருக்கணும். ரூம் சர்வீஸ் மற்றும் ரோபோட்டிக் சாஃப்ட்வேர் புரோகிராமிங். இரவு நேரம் ஹோட்டலில் ஒரு டிஜிட்டல் ரோபோ அறிமுகம் செய்யப்படுகிறது. அதற்கு தேவையான சாஃப்ட்வேர் புரோகிராமிங் பவித்ராவிடம் அவளது ஹோம் லேப்டாப்பை திறந்து அவள் குறிமுறைகளை எழுதுகிறாள். பவித்ரா மனதில், கிச்சனும் கம்ப்யூட்டரும் எனக்கே 2 கரங்களா? திருமண மண்டபம், ஹோட்டல் பேங்க்வெட் ஹால். பெரிய திருமண விழா. பவித்ரா முற்றிலும் வெண்மையான சேலை, கைப்பாக்கள். அவள் ஒவ்வொரு மேடையும் சீராக அமைத்துக் கொள்கிறாள். லைட்டிங், மேஜை டெக்கரேஷன், பஞ்சதந்திர தட்டு பரிமாறும் வரிசை. விருந்தினர், இந்த ஹோட்டலுக்கு சாமர்த்தியம் யாரு தெரியுமா? அந்த சின்ன கண்ணு பொண்ணுதான். அந்த நேரம் அர்ஜுன் தோன்றுகிறான். பவித்ரா இடையே நகர்கிறார். அர்ஜுன், நீ வெற்றிக்கு உருவமா இருக்க. உன்னை பார்த்து என் வாழ்க்கையை காண்றேன். ஹோட்டல் மேல்மாடி பால்கனி. கடைசி காட்சி. கதிரவன் மறையத் தொடங்குகிறது. பவித்ரா மெதுவாக சாயங்கால ஒளியில் ஹோட்டல் பால்கனியில் நின்று கொள்கிறார். அவளது பின்னால் அர்ஜுன் வருகிறான். தவறாமல் அவள் தலைமுடி காற்றில் ஆடும். அவளது கண்கள் நிம்மதியோடு பூரணமாய் விலகாத நோக்கத்தில். அர்ஜுன் மெதுவாக அவளிடம் நடந்து சென்று அவளோடு நின்று கொண்டு மெதுவாக புன்னகைக்கிறான். அவள் புன்னகை திரும்பிக் கொள்ள அவர்கள் இருவரும் ஒன்றாக அந்த சாயல் ஒளிக்குள் தொலைவாக காண்கிறார்கள். பின்னணி இசை. மெதுவான ஹோப் பியானோ இசை. வெற்றிக்கு பயணம் தொடர்கிறது. இந்த எபிசோட் மூலம் பவித்ரா ஒரு சக்தி வாய்ந்த பெண் என்ற உணர்வும் காதலின் அமைதியான சக்தியும் வெளிப்படுகின்றன. அர்ஜுன் பார்வையில் பவித்ராவின் மேன்மை, பரிசுத்தமான இயல்பு, சுயநலமில்லாத அன்பு போன்றவை நம் கதையின் மையமாக அமையும். கதை உணர்ச்சிகரமான காதலும் மென்மையான மனநிலையின் கொண்ட அவளில் நான் காணும் நிம்மதி. பவித்ரா மென்மையான தமிழ்பெண். தன்னலமற்ற அன்பு, கட்டுப்பாடு, அக்கறை. அர்ஜுன் சாமானியமாக இருந்தாலும் பவித்ராவை காதலிக்கும் உண்மை மனம் கொண்டவர். அவளது செயல்களில் பெண் மிகையல்ல, பெண்மையின் அர்த்தத்தை காண்பவர். ஹோட்டல் சாப்பாட்டு ஹால். பின்னர் ஹோட்டல் ஃபர்னி லைட்டிங் ஏரியா. ஒரு கவர்ச்சியான கூரைமேல் சந்திப்பு. அர்ஜுன் தனியாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பக்கமாக நடந்து வருகிறார். காலையில் மெதுவாக வெளிச்சம் பரவி வருகிறது. அப்போது பவித்ரா வேகமாக உள்ளே நுழைந்து பழைய ஒரு வாடிக்கையாளருக்கு காஃபி எடுத்து கொடுத்து சமையல் பகுதிக்குள் ஓடுகிறாள். அர்ஜுன், நான் பார்த்த பல பெண்கள்ல அவளுக்கு மாதிரி ஒரு அமைதி, ஒரு காந்தம் இருக்குது. அவ சிரிச்சா எனக்குள்ளே ஒரு அமைதி காற்று ஊதுற மாதிரி. அவளை நேசிக்கிறதுக்கு காரணம் அவளோட அழகு இல்ல, அவளோட மனசு. மனதுள் பேசும் அர்ஜுன். அர்ஜுன் கவனிக்கிறார். பவித்ரா தான் சாப்பாட்டு பிரிவுக்குள்ள வேலை பார்ப்பது மட்டுமல்ல, வெட்டிங் ஹால் டெக்கோர் ஐடியாஸ், நைட் ஈவெண்ட்ஸ் ஆர்டர் செக்கிங், கெஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் லிசனிங், எல்லாவற்றிலும் அசராது புன்னகையோடு பதில் சொல்கிறாள். அவள் வெறும் வேலைக்காரி இல்ல, அந்த ஹோட்டலின் ஆவி மாதிரி. அர்ஜுனின் தோழி வர்ணனை. அர்ஜுன், நீ அவளையே வேற மாதிரியா பாக்குற? அர்ஜுன், இல்ல, நான் அவளை பார்த்துதான் என் மனசை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பெண்ணும் ஒரு தேவையில்லாம உன்னை புரிஞ்சுக்கலாம். நமக்கு ஏதாவது தேவையா? அவளோட ஒரு புன்னகை போதும். கூரை மேல் சந்திப்பு. அந்த நாள் மாலை ஹோட்டலின் கூரை மேலிருந்து ஒரு சன்செட். பவித்ரா தனியாக போன் பேசாமல் நிற்கிறாள். அர்ஜுன் மெதுவாக அருகில் வருகிறான். அர்ஜுன் மெல்ல, பவித்ரா, ஒரு நிமிஷம் பேசலாமா? பவித்ரா புன்னகையோடு, சொல்லுங்க சார். அர்ஜுன், நீ இந்த ஹோட்டலை மாத்திட்ட, ஆனா என் உள்ளத்தையும் மாற சுத்திக்கிட்ட. நான் இந்த வாழ்க்கையில நேர்மையா யாரையாவது நேசிக்கிறேன் என்றால் அது நீதான். நானும் உன்னை நேசிக்கிறேன்,
பவித்ரா அவனை பார்த்து, நீ மட்டும் இல்ல, இந்த இடத்துக்குள்ள வந்த நாளிலிருந்து எனக்குள்ள ஏதோ மாற்றுதேன்னு தோணுது. ஆனா இத சொல்ற தைரியம் இல்ல. இருவரும் மெதுவாக கையில் கை வைத்துக் கொள்கிறார்கள். கேமரா மெதுவாக பறக்குகிறது. மேலிருந்து வியூ, ஸ்கை ஆரஞ்சு க்ளோ. ஒரே ஒரு பறவை வானத்தில் பறக்கிறது. அர்ஜுன், நம்மால இந்த உணர்வை நிறைவேற்ற முடியுமா? பவித்ரா, நமக்கு பதிலே தேட வேண்டாம், இந்த நிமிஷம் நம்முடையது. கேமரா ஜூம் அவுட். இருவரும் சன்செட் காட்சி நோக்கி அமைதியாக நிற்கிறார்கள். சில உறவுகள் சொல்லாமலே ஆரம்பிக்குது. அவள் கண்களிலே என் வாழ்க்கையோ ஒரு தடவை பிரபஞ்சமா புன்னகைக்குது. நிச்சயமாக இந்த தொடரின் அடுத்த எபிசோடில் பவித்ரா ஒரு பெண் என்ற வகையில் தனது கனவுகள், உழைப்பு, வெற்றி என்பவையே முதன்மையாக கருதி செயல்படுகிறாள். அர்ஜுனின் காதல் இருக்கிறது, ஆனால் பவித்ரா அதற்குள் முழுமையாக நுழையவில்லை. இருநாட்கள், அஜெண்டா, பிபிடி தயாரிப்பு. காதலுக்கு நேரமில்ல, கனவுகளுக்கே சிரமமாயிருக்கேன். பவித்ரா கனவுகளுக்காக வாழும் பெண். மென்மையான தோற்றம், ஆனால் உள்ளுக்குள் எப்போதும் திட்டம், முன்னேற்றம், உயர்வு. அர்ஜுன் அவளை நிச்சயமாக நேசிக்கிறவன், ஆனால் அவளது வெற்றிக்கான பயணத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறான். ஹோட்டல் லாபி, காலை நேரம். பவித்ரா ஒரு கலர் கோட் வேஸ்ட், நேர்த்தியான பன், சிகை அலங்காரம், அதிகாரப்பூர்வ கோப்பு வாங்கி பாத்ரூமுக்குள் விரைகிறாள். வழியிலே அர்ஜுன் அவளை காண்கிறான். அர்ஜுன், காலை வணக்கம் பவி. பவித்ரா அழகான புன்னகையுடன், காலை வணக்கம் அர்ஜுன். நாளை வேணும் சாப்பிட்றதா? இன்று நிறைய வேலை இருக்கு. அவள் தொலைதூரத்தில் பேசுவதைப் போல ஓடுகிறாள். அர்ஜுன் அவளை மெதுவாக பார்த்து கொண்டே நிற்கிறான். அர்ஜுனின் காதல் திருமணம். ஹோட்டல் கார்டன் விளக்குகள் மின்னுகின்றன. காதல் சூழல். அர்ஜுன் பவித்ராவை நேரில் சந்திக்கிறார். அர்ஜுன் தூய உணர்ச்சியுடன், நான் காதலிக்கிறேன் பவித்ரா, உன்னோட நிம்மதியில் நான் இருக்க ஆசை. நீயும் உணர்ச்சியோட பதில் சொன்னால் போதும். பவித்ரா, அர்ஜுன், நீ நல்லவன்தான், ஆனால் நான் காதலுக்கு இப்போ ஜீவனை தர முடியாது. என் ஒவ்வொரு நாளும் போராட்டம்தான். உன்னை இழக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். நம்முடைய பாதைகள் வேறுபட்டது. அர்ஜுன் கீழே பார்த்து கண்ணீருடன் ஏற்றுக்கொள்கிறார். அர்ஜுன் வெளியிலிருந்து பார்த்து அமைதியாக சிரிக்கிறார். பவித்ரா, ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் காதலும் ஒரு அத்தியாயம்தான், ஆனா எல்லாமும் கிடையாது. வெற்றி என்பது என் கண்ணீர் பிழிந்து வந்த கனவுகளின் ஒளி. காதல் வாழ்க்கையில் உண்டு, ஆனா என் வாழ்வில் இப்போ கனவுகளுக்கு இடம் தர நேரம். இது ஒரு சுயந்தானமான, சக்தி வாய்ந்த, உணர்ச்சிகரமான காதல் மோதல் கொண்ட மதுரை பெண் கதையாக அமைக்கப்பட்டுள்ளது.